கடலைப்பருப்பு வறுத்துட்டேன்னா கடலைப்பருப்பு வறுத்து வச்சு வெந்தயம் வறுத்து வச்சு நான் வறுத்துக்கிட்டு இருக்கேன். வறுத்துட்ருக்கீங்க. ஜீரகம் கையளவு தான் எல்லாமே. ஆமாம். இனிமேல் இந்த சுண்டை வத்தலும் குருத்தக்காளி இருக்கு. சுண்டை வத்தலும். ஆமாம். குப்பி தக்காளி மணத்தக்காளி சொல்லுவாங்க. மிளகு மட்டுமே இருக்கு. ஆமாம். எந்த வத்தல் வேணால் போடலாம் அப்படி தானே? இந்த வத்தல் தான் போடணும். மணத்தக்காளி வத்தலும் சுண்டை வத்தலும். சுண்டை வத்தலும் இந்த அதெல்லாம் போடுவாங்கல்ல, கொத்தவரங்காய், கத்திரிக்காய். புளிக்குழம்புக்கு வத்த குழம்புக்கு இதுதான் போடுவோம். வத்த குழம்புனா இந்த மாதிரி வரணும்னா இப்படிதான். மச்சி இந்த மாமா பேச்சு எடுத்தாலே, என் மாமி பேச்சு எடுத்தாலே வத்த குழம்பும் புளிக்குழம்பும் கைலாச மாமாட்டுக்கு தயிர் குழம்பும் வந்துடும். ஆமாம். வெள்ளை தக்காளி வேண்டாம். தக்காளிலாம் வேண்டாம். 2 நாள் இருக்கணும்னா தக்காளி வேண்டாம். 2 நாள் சாப்பிடுறது கெட்டுடும். வச்சு சாப்பிட்றதுக்கு தக்காளி தேவைப்படாது. மறுநாள் நல்லா இருக்கும். ஆனால் அதுக்கு மறுநாள் இருக்கும். வட்டமாக ஒரு புளி இருக்குல்ல,
புளி கரைக்கும். எல்லாமே கையளவு தான். அந்த மாதிரி அளவு எனக்கு தெரியாத. ஃபோட்டோ பார்த்தாச்சா? பார்த்தாச்சு. 1000 பார்த்துருக்கேன். இதுக்கு இனிமேல் மிளகாத்தூள் மிக்ஸியும் சேர்த்தீங்களா? அது வந்து பொடியாக இருக்கிறதுனால இப்போ நம்ம வறுத்து அரைக்கணும்னா மிளகா மல்லியெல்லாம் சேர்த்து அரைக்கலாம். என்கிட்ட பொடி இருக்கிறதுனால அப்படியே பொடி போட்டுக்கலாம். நல்லெண்ணெய் சேர்ப்பாங்கல்லப்பா? நல்லா. மாமா இப்போ தமிழ் கூட்டிகிட்டு வரோம் மம்மி. இந்த அத்தை இருக்கும் வரேன். என்ன உனக்காக வச்சக்கலம் வச்சிட்டு இருக்காங்கல்ல. சூப்பரா கடுகு. அப்புறம் கொஞ்சம் வெந்தயம். நீ வச்ச மாதிரி இப்போ யூடியூப்ல போட அப்படிதானா? இல்லை, அப்படியே அப்லோட் பண்ணிடுறேன். அதான் யார் வச்சுன்னு நீ வச்ச? நான் வந்து பேர் வச்சு சமைக்கிறது மட்டும் எடுத்துக்கலாம். மாமி இதெல்லாம் எங்கேயே எடுத்துட்டு மாமிக்கு ரீட்ஸ் மாமிக்கு கொடுத்துரும். சாம்பார் பொடி, ரத்தப்பொடி இருக்குது, மஞ்சள் பொடி மாமி எடுத்து வச்சுது. தமிழ் அப்பா காரம் சேர்க்கணும். மாமா ஐட்டில் வீட்டு கூட போயிருக்கான். மாமா வந்த உடனே நீங்க கீழே வந்துரு. ரெட்ல மாமி இது மல்லிப்பொடின்னு இங்க வந்த உடனே அவளுக்கு ஒரு ஆசை. அவ தங்கச்சிக்கு இந்த அரைச்சி வச்சிருக்கோன்னு அது 5 நிமிஷம் சாதம்லாம் கிடையாது. டேபிள் மேலே வச்சிருக்கேன். ஏ பிச்சிடக்கூடாதுல்ல. வயிற்றுல புளியோரை கூட வத்தக்குழம்பு கரைக்கலாம். அதானே நான் ஊற வச்சிருக்கேன். வீட்டில் ஊற வச்சிருக்கேன். ஊற வச்சு என்ன பிரயோஜனம்? நான் கொண்டு போகிறேன். இப்போ இன்னும் மிளகா ஆனால் இருக்குது. இந்த மைனீட்டில் வேலைக்கு போகிறதுனால மிளகா தருவோம். காலத்தோடய வந்துருச்சு பாருங்க கெட்டியா. வீட்டில் சொன்னாங்க அந்த பனியனை எப்படி போட்டு வைக்கணும் அப்படின்னு. அப்படியே மாமி அந்த மாதிரி போட்டு வச்சிருக்கு. இனிமேல் நல்லா வத்த கொதிக்கிறது. அவ்வளோதான். இதில் கொஞ்சம் உப்பு மட்டும் இப்போ போட்டுட்டு இது வரைக்கும் நான் உப்பு போடலாம். தண்ணி வேணுமா? பேக்கில் இருக்க எடுத்து குடிங்க தாய். இந்த தண்ணி தான் வேணுமா? இந்த தாய்
முதல்ல ஒரு கரண்டி போட்டேன். சும்மா பேருக்கு காமிக்கணும்ல வீடியோ. ஓ சரி சரி. ஆமாம் கொஞ்சம் ஆகும். ஊற்றி கொடுத்துக்குவா. வேற என்ன செய்ய முடியும்? நீ ரெசிபி பார்த்துக்கிட்டீங்களா? நம்ம வைக்கும்போது தனியாக வச்சுக்கிடுவோம். வத்த குழம்பு கெட்டியாக இருந்தால் வத்த குழம்பு. ஆமாம், எங்கள் அத்தான் தனியாக கட்டி. ஆமாம், அந்த பொடி உரைக்க மாட்டேங்க, எவ்வளோ போட்டாலும் உரைக்க மாட்டேங்க. நான் போடவே மாட்டேன் மொத்தத்தில். இவங்களுக்கு போடுவேன்னா கொஞ்சம் போட்டாலும், எவ்வளோ போட்டாலும் உங்களுக்கு தனியாக போட்டாலும் உரைக்காது. அப்போ கிட்டத்தட்ட சாமியாரவே நினச்சிருக்கேன். அப்படிதான் சொல்லி வச்சோங்க. பார்த்தா இவ்வளோ கேஷ்ஃபுல்லாக இருக்காங்க. வத்த குழம்பு ரெடி.